பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கே துதியும் மகிமையும் உண்டாவதாக. இன்றைய நாளில் கூட கர்த்தரை பாடி துதிப்போம். ஒரு அருமையான ஒரு பாடல் நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு துணையும் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசர் உண்டு, என் வேதனைகளை அவர் காண்கிறார், என் சோதனைகளை அவர் பார்க்கிறார். என் வேதனைகளை அவர் காண்கிறார், என் சோதனைகளை அவர் பார்க்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், உதவி செய்கிறார், உதவி செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், இரக்கம் நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், இரக்கம் நிறைந்தவர். என் அலைச்சல்களை அவர் அறிகிறார், என் பலவீனங்களை அவர் காண்கிறார். என் அலைச்சல்களை அவர் அறிகிறார், என் பலவீனங்களை அவர் காண்கிறார். தாங்கி நடக்கவே பலன் தருகிறார், தாங்கி நடக்கவே பலன் தருகிறார், பலன் தருகிறார். இயேசு பலன் தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், இரக்கம் நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், இரக்கம் நிறைந்தவர். எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு துணையும் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு நேசர் உண்டு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கே துதியும் மகிமையும் உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கே துதியும் மகிமையும் உண்டாவதாக. இன்றைய பரிசுத்த ஓய்வு நாளில் கூட கர்த்தரின் வார்த்தையை நாம் கேட்டு கடந்து செல்வோம். இன்றைய நாளில் நமக்கு கர்த்தர் கொடுத்த தலைப்பு, எனக்கொரு நேசர். உங்கள் அனைவருக்கும் ஒரு நேசர் இருப்பார் இல்லையா? யாருன்னு கேட்குறீங்க இல்லையா? அதாவது உங்களுக்கு பிடித்தமானவர்கள், உங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது இருப்பாங்க இல்லையா? அதுதான் கேட்குறேன். அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அண்ணன், தங்கச்சி, பிள்ளைகள், மகன், மகள், சொந்தங்கள், வரும் எத்தனையோ பேர் இருக்கா. உங்களுக்கு பிடிச்சவங்க இருப்பாங்க இல்லையா? அவங்க தான் நீங்கள் ஃபஸ்ட்டாக வச்சுருப்பீங்க. ஏன்னா அவங்க நிறைய செய்கிறாங்க, நமக்காக எல்லாம் செய்கிறாங்க. அதனால் அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு, இதில் அப்புறம்தான்
அப்படின்ட்டு நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க, இருக்குங்க இல்லையா? ஆனாலும் நம்ம வாழ்க்கை, நமக்கு இந்த பிறப்பு, நாம் வாழ்கின்ற வாழ்க்கை, பெற்றுக்கொள்ளுகின்ற ஆசீர்வாதம் எல்லாமே யார் கொடுத்தது? யார் கொடுத்து கொண்டிருப்பது? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான், இல்லையா? ஆனால் நாம் அவரை தேடுறது கிடையாது. நமக்கு கொடுக்கின்றவரை தான் நாம் நேசிக்கிறோம். அவர் தான் நமக்கு முக்கியம் நினைக்கிறோம். ஆனால் அவருக்கு கொடுப்பது யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். பாருங்க, இப்போ அப்பா வந்து மகளுக்கு கேட்ட பொருள் வாங்கி தர்றாரு. அதனால் மகளுக்கு அப்பா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அப்பாவுக்கு கொடுத்தது யார்? அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தது யாருன்னா இயேசு கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவர், இல்லையா? ஆனால் அவரை நம்ம தேடுறது கிடையாது. எப்போது நாம் இயேசு கிறிஸ்துக்கு முதலிடம் கொடுக்கிறோமோ அப்போது நம்ம வாழ்க்கை முதலிடத்தை நோக்கி நகரும். அப்படிப்பட்ட முதலிடத்தை இயேசு கிறிஸ்து கொடுப்பார். எத்தனை பேருக்கு இதை புரிந்திருக்கிறார்கள் எனக்கு தெரியவில்லை. இன்றைய வாழ்க்கையில், இன்றைய சூழ்நிலையில் அப்படி தான் இருக்குது. நாம் மனிதர்களுக்கு முதலிடம் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஒன்லி ஃபார் சண்டேயில் மட்டும்தான் முன்னாடி போய் நிற்கிறோம். முன்னாடியும் சொல்லக்கூடாது, லேட்டாக தான் போகிறோம். அன்றைக்கு மட்டும் அவரை நினைக்கிறோம், அந்த ஜஸ்ட் ஃபார் 2 hours. மற்ற நேரங்களெல்லாம் அவர் எங்கேயோ ஓரத்தில் இருப்பார். நாம் அப்புறம் பார்க்கலாம், நம்ம தேவைன்னா கூப்பிடலாம், அப்படி தான் இருக்கும், இல்லையா? ஆனால் பாருங்கள், நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து, ஏதோ கஷ்டம்னா அப்போ தான் நம்ம ஈஸியாக தேடுறோம். ஏசப்பா ஏசப்பா, எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, எனக்கு இதை கொடுங்க, எனக்கு பாதுகாப்பை கொடுங்க, இந்த கஷ்டத்தை எடுத்து போடுங்க. நம்ம போய் தேடி அலைஞ்சு அவர் நம்ம ஜபிக்கிறோம், அவர் தேடிட்டுருக்கோம், இல்லையா? ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, நீ தேடினாலும் தேடலைனாலும், அவர் நினைக்கலனாலும் நினச்சிருந்தாலும், அவர் மறந்திருந்தாலும், அவர் உங்களை மறவாத தேவனாக இருக்கிறார். இதுதான் நிச்சயம். எப்போது நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்தீர்களோ இன்று வரையில் அவர் உங்களை கண்மணி போல் காத்து வருகிறார். வசனமும் சொல்லுகிறது, நீ பிறப்பதற்கு முன்பதாகவே அவர் உன்னை அறிந்திருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. நீ பிறந்த பிறகு உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. அதை தான் வசனம் அடிக்கடி நம்ம படிச்சிருப்போம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உன்னை சகாயம் பண்ணுவேன் என்று அந்த வார்த்தையை நம்ம கேட்கும்போது ஒரு புது உற்சாகமே கிடைக்குது, இல்லையா? அதில் ஒரு நம்ம படிக்கிறதுக்கு ஒரு உற்சாகத்துக்கு மட்டும் இல்லை, அது ஒரு நிஜமான ஒன்று. அவர் சொன்னதை செய்கின்ற தேவன். ஆனால் நாம் மனுஷனை நம்பி எல்லாமே அவங்க தான் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலான ஒருத்தர் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அவர்தான் எல்லாம். அவருடைய கிருபை நமக்கு தேவை. அவர் நம்மளை நேசிக்கணும். அதற்கு நாம் அவரை நேசிக்கணும். எப்படி நேசிப்பது? எப்படி அவருடைய நேசமாக நாம் மாறப்போவது? எப்படி மாறுவது? அதற்கு தான் இந்த பைபிள், இந்த பைபிள் உள்ள வார்த்தைகள். இந்த பைபிளில் வார்த்தைகளை நாம் தொடர்ந்து தினமும் படிக்கணும். அதன்படி நடக்க முயற்சி செய்ய வேண்டும். நடப்பது கஷ்டம் நினைக்கிறீங்க, ஆனால் அது ஈஸியான ஒன்று தான். என்ன சொல்லியிருக்காரு ஆண்டவர் சொல்லுங்க? பொய் சொல்லாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, இச்சையாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பிறரை தவறாக பேசாதிருப்பாயாக, பிறரை சாபம் கொடுப்பாதிருப்பாயாக. இதெல்லாம் இருக்குது, இல்லையா? அந்த வார்த்தைகளை நாம் ஃபாலோ பண்ண முடியுதா? எப்படியாச்சும் ஒரு பொய் சொல்லிடுறோம், எப்படியாச்சும் யாராவது திட்டிடுறோம்.
எப்பயாவது யாராவது பகையாயிடுறோம். இப்படி நடந்து கொண்டு தானே இருக்குது. எப்படியா யாராவது ஒருத்தர் இச்சையாக பார்த்துடுறோம். அது எப்படியோ கண்ணாலேயோ மொபைலாலேயோ ஏதோ ஒன்று பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ நம்ம வாழ்க்கையில் இந்த சாத்தானுடைய கிரியைகள் நம்மளை இயேசுவிடம் அண்ட விடாமல் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பார்த்தா நம்ம இயேசுவை நினைக்க மாட்டோம். ஆனால் பாருங்கள், நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போதோ ஜெபிக்கும் போதோ இப்படிப்பட்ட கிரியைகளை நீங்கள் காண மாட்டீர்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கும்போதோ அப்படிப்பட்ட தவறான எந்த ஒரு வார்த்தைகளோ எண்ணங்களோ செயல்களோ பேச்சுக்களோ உங்களிடத்திலிருந்து புறப்படாது, காண செய்யாது, உங்களிடத்தில் வரவும் வராது. ஏன்னா இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார், உங்களை நேசிப்பவராக இருக்கிறார். அப்படி இருக்கும்போதோ மற்றவர் நேசங்கள்லாம் எதுக்கு? மற்ற ஆசைகள்லாம் தானாகவே விலகி போயிடும். அதுதான் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் உலகத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாமல், உலக ஆசைகள் வாழ்ந்து கொண்டிருக்காமல், உங்கள் ஆசைகளையும் உங்கள் எண்ணங்களையும் இயேசுக்கிட்ட மட்டும் கொடுங்க. அவர் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார். வசனம் சொல்கிறது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வசனத்தை இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அவர் சொன்ன வார்த்தைகள். எப்படி உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்வார்னா, நீங்கள் அவரோடு இருந்து அவரை பின்பற்றி நடக்க வேண்டும். பாருங்கள், நிறைய பேர் வாழ்க்கையில் எத்தனையோ குறைவுகள் இருக்குது இல்லையா? இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருக்குது. நிறைய நியூஸ் வந்துட்டுருக்கு. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இன்னொரு சைடில் நிறைய ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்னா என்ன, கரு உருவாக்கும் ஒரு இடம். அதாவது குழந்தைகள்லாம் அவங்க கருவை உருவாக்கி நமக்குள்ளே வைப்பாங்க. அதான் கருவை உருவாக்கி கொடுக்கறது. இயற்கையாக வர்றதில்ல, அதை எடுத்துன்னு போயிட்டு அவங்க வளர்த்து அதன் மூலிமா கரு உருவாக்கி அதை உருவாக்கி கொடுக்கறது. அதான் ஃபெர்டிலிட்டி சென்டர் நிறைய வந்துடுச்சு. காரணம், குழந்தை இல்லாத நிறைய பேர் உருவாகிட்டாங்க. நம்ம குடும்பத்தில் கூட நிறைய பேர் இருக்காங்க. பாருங்கள், இப்படி சாத்தானுடைய கிரியைகள் பார்த்திங்கன்னா நமக்கு எதிராக வேலை செய்து கொண்டிருக்கிறது. நமக்கு ஒரு குறையை கொடுத்து அதில் போய் தேடி போயிட்டு கஷ்டங்கள் பாடுகள் பட்டு அதை நாம் பெற்றுக்கொள்ளணும். ஆனால் ஆண்டவரை நீங்கள் தெரியும்னா எல்லாமே ஈஸியாக கிடைக்கும், இலவசமாக கிடைக்கும், ஆசீர்வாதமாக கிடைக்கும். உங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை என்று தவித்து கொண்டிருக்கிற எத்தனையோ சகோதரிகளுக்கு கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னுடனே இருக்கிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பத்தையும் உங்கள் வேண்டுதலைகளும் ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் போதோ உங்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இதை பார்த்து கொண்டிருக்கும் நிறைய சகோதரிகளுக்கு உங்கள் இந்த குறைவினால் ஏற்படுகின்ற கண்களின் கண்ணீர்களை துடைக்க இயேசு கிறிஸ்து ஒருவாள் மட்டுமே உண்டு. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா இந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இதுவரை கிடைக்காத ஒரு அற்புதம் கர்த்தர் உங்களுக்கு இப்போது நிறைவாக்குவார். என்னடா திடீர்னு சொன்ன உடனே நடந்துடுமான்னு அப்படின்னு நீங்கள் அவிசுவாசம் வேண்டாம். இந்த வார்த்தைகளை கர்த்தர் என்னிடத்தில் சொல்வதால் உங்களுக்காக நான் இதை சொல்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற எத்தனையோ சகோதரிகளுக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை, நீங்கள் இன்று முதல் விசுவாசித்திருங்கள். ஏற்ற வேளையில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். நிச்சயமாக அது நடக்கும். அப்படி இந்த செய்தியை கேட்ட பிறகு
உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டானால் அதை கர்த்தருக்கு நீ நன்றி செலுத்தும் விதமாக அவருக்கு நீங்கள் நன்றியை செலுத்துங்க. அவரை கெட்டியாக பிடிச்சுங்க. இன்னும் மேன்மேலும் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். பாருங்க, அன்றையே அவர் வாழ்ந்த காலத்திலே ஆபிரகாமுக்கு 90 இயர்ஸ் அபவ். அவர் சொல்கிறார், உனக்கு நான் குழந்தை கொடுப்பேன்ட்டு. உங்கள் ஒய்ஃப் சாராளுக்கு அந்த டேட்டிங்கே முடிஞ்சு போச்சு. 40 இயர்ஸ் ஆயிடுச்சு, நின்று போச்சு. எப்படி குழந்தை பிறக்கும்? ஆனாலும் இயேசு கிறிஸ்து விசுவாசித்ததனால், நேசித்ததனால், அவர் மேல் அன்பு வைத்ததனால் இயேசு கிறிஸ்து அவருக்கு குழந்தையை கொடுத்தார். குழந்தை பாக்கியத்தை, கருவை கொடுத்தார். எத்தனையோ நாட்கள் காத்திருந்து கேட்டு ஒரு நாள் கர்த்தர் இறங்கி, மனம் இறங்கி ஈசாக்கை கொடுத்தார். பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். நடக்கவே முடியாத ஒரு விஷயத்தை இயேசு கிறிஸ்து நடக்க செய்தார் இல்லையா? அதே போல தான் அவங்க வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது, இதெல்லாம் நடக்குமா, ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு எத்தனையோ பேர் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் டிஸ்கரேஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க, இதெல்லாம் எதுக்கு செய்கிறீங்க, நடக்காது நிறைய பேர் சொல்லுவாங்க. இங்கே போனால் செய்யணும், அங்கே போனால் செய்யணும்னு எனக்கு நிறைய பேர் சொல்கிறீங்க, எல்லாம் வேஸ்ட்டுங்க, போகாதீங்க, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்முடைய இயேசு கிறிஸ்து எதெல்லாம் நடக்காத இருக்கிறதோ அதையெல்லாம் நடக்கின்ற தேவனாக இருக்கிறார். அதெல்லாம் கொடுக்கின்ற தேவனாக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். நீங்கள் அவரை விசுவாசிங்க, அவரை நேசிங்க, நீங்கள் அவருக்கு சாட்சியாக இருங்க. உங்கள் வாழ்க்கை, உங்கள் விருப்பம், உங்கள் எண்ணம் நிறைவேறும். அதை இயேசு கிறிஸ்து நிச்சயமாக கொடுப்பார். எத்தனையோ அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஒரு நேசர்னா அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நீங்கள் அவரை நேசிங்க, முதல் இடத்துல வைங்க. உங்கள் எண்ணங்கள், உங்கள் வாழ்க்கை, சிந்தனைகள் எல்லாம் முதலிடத்துல தான் இருக்கும். எவர்களுக்கு முன்பதாக நீங்கள் அவமானப்பட்டீர்களோ, துக்கப்பட்டீர்களோ, கண்ணீர் சிந்தினீர்களோ, அவர்களுக்கு முன்பதாக உங்களை மேன்மையாக வைப்பார். வசனம் சொல்கிறது. அப்படிதான் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஃப்ரெண்டாக நீங்கள் அவரை நேசிச்சிங்கன்னா, அவரை உங்களுக்குள்ளே வச்சிங்கன்னா, அவர் உங்களை உச்சிதமான கோதுமையினால் உயர்ந்த ஸ்தலங்களில் அவரை உங்களுக்கு கொண்டு போய் வைப்பார். கண்கள் காணும்படியாக, மற்றவர்கள் கண்கள் உருவங்கள் உயர்த்தும்படியான ஆச்சரியப்படும் இடத்தில் உங்களை தலை நிமிர செய்வார். உங்கள் கண்ணீருக்கு பதில் இயேசு கிறிஸ்து ஒருவராக கொடுக்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவரை வரவேற்றால் உங்கள் வாழ்க்கை, இருள் கிடந்த உங்கள் வாழ்க்கை வெளிச்சத்திற்கு மாறும். பாருங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவாலே உங்களை தப்பு வைக்க முடியும். அன்றைய தினத்தில் அது இஸ்ரேல் மக்களுக்கு உயிர் பயத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பின்னாடி படைகள் அவர்களை முடிக்க வந்து கொண்டிருக்கிறார்கள், அவரை கொல்ல வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தேவனை பின்பற்றினார்கள். அன்றைய தினம்தான் அந்த கடலை 2ஆக பிளந்து அந்த இஸ்ரேல் மக்களை காப்பாற்றினார். பின்பு வந்த எதிரிகளை கடலில் மூழ்கடித்து சாக செய்தார். அப்படித்தான் நம்ம வாழ்க்கையில் நீங்கள் அவரை பின்பற்றி நடந்தால் உங்களுக்கு எதிராக வருகின்ற எல்லா வித தீமைகளும், சாத்தானின் கிரியைகளும்
அழித்து போடுவார். உங்களை பாதுகாத்து அரணாக இருப்பார். அன்றைக்கு கடலை 2ஆக பிளந்து எப்படி அந்த மக்களை காப்பாற்றினாரோ, அதே போல இன்றைய தினமும் உங்களுடைய கவலைகளை, கஷ்டங்களை, உங்கள் இன்னல்களை, உங்கள் சோதனைகளை எல்லாத்தையும் எடுத்து போட்டு உங்களை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். என்னுடைய ஒவ்வொரு செய்தியிலும் சொல்லுவேன், நீங்கள் விசுவாசத்தோடு கூட ஜெபம் செய்யுங்க, விசுவாசத்தோட நீங்கள் வேதம் வாசிங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார்ன்ட்டு. அது ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம வாழ்க்கையில் நிறைய பேருக்கு இந்த உண்மை, அதாவது விசுவாசம்னா உண்மைன்னு அர்த்தம், அது இல்லை. ஒரு கடமைக்காக சர்ச்சுக்கு போகிறோம், வரோம், வைக்கிறோம், அதோடு அடுத்த வாரம் தான் எடுக்கிறோம். அது நடுவில் எந்த வகையிலும் அவரை தேடுறது கிடையாது. தேவை என்றால் மட்டும் தேடுறோம். அதுதான் இருக்கக்கூடாது. விசுவாசம் என்பது எப்போதுமே அவரை நினைக்கணும், அவரை துதிக்கணும், மகிமைப்படுத்தணும். ஒவ்வொரு நாளும், அது காலையும் மாலையும் எந்த நேரம் டைம் இருந்தாலும் சரி, அதை நீங்கள் அவரை தொடர்ந்து தேடும் போதோ அவர் உங்களை நேசிப்பவராக மாறி உங்களை பலப்படுத்தி உங்கள் வாழ்க்கையிலே சர்வத்தையும் கொடுப்பார். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உங்கள் வாழ்க்கையில் செய்யாமல் இருப்பாரா? நிச்சயமாக செய்வார். நீங்கள் அவரை தொடர்ந்து அவர் வார்த்தைகளை பின்பற்றி நடங்க. அதான் ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு கணவன் மனைவி, அவர் குழந்தை இல்லை, ரொம்ப வருஷமாக ப்ரேயர் பண்ணாங்க, எல்லா சர்ச்சுக்கும் போனாங்க, எல்லா பாஸ்டரையும் பார்த்தாங்க, ஜெபம் பண்ணாங்க. ஆனால் நோ யூஸ். 10 இயர்ஸ் ஆச்சு. ஒரு முடிவு எடுத்தாங்க, நம்ம ஏன் ஒரு குழந்தை தத்தெடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் அங்கே வீட்டில் எதிர்ப்பு. அவங்க சொந்தங்கள்லாம் எதுக்கு, அது யார் இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்ப்பு இருந்துச்சு. திரும்ப கொஞ்ச நாள் போச்சு. அவர் கணவர் வந்தார். ஒரு ஹாஸ்பிட்டல் போகலாம், அங்கே போனால் பெரிய டாக்டரும் அவர் பார்த்தா கொஞ்சம் நம்ம குழந்தை பிறகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு போனாங்க. போனால் அங்கே வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. அவர் பக்கத்தில் ஒரு லேடி இருக்காங்க. அவங்க என்னென்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அது என்னென்னா அவங்களுக்கு வந்து 2 குழந்தை உள்ளே இருக்குது. எதுக்காக வந்தாங்கன்னா, இதை அபார்ட் பண்ணணும், அதாவது அழிக்கணும், இந்த கருவை கலைக்கணுன்றதுக்காக வந்திருக்காங்க. அது கேள்விப்பட்டு இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. நமக்கு குழந்தையே இல்லை, ஆனால் இந்த பெண்மணிக்கு வந்து குழந்தை இருந்தும் அபார்ட் பண்ண நினைக்கிறாளே, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உடனே கேட்டாங்களாம், இந்த 2 குழந்தைய எங்களுக்கு பெற்று கொடுங்க, இது வளர்ந்துருக்கு, நான் எவ்வளோ வேணால் செலவு பண்ணுறேன், எங்களுக்கு அதை கொடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். நான் எல்லா செலவும் பண்ணுறேன், நீங்கள் அந்த குழந்தைய பெற்று எங்கள் கூட நாங்கள் வளர்க்கணும், நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொன்னாங்க. சரின்ட்டு அதன்படியே அந்த மகளும் குழந்தைய பெற்று அவர் கொடுத்து அந்த 2 குழந்தை ட்வின்ஸு எடுத்து வளர்க்க ஆரம்பித்தாங்களாம். கொஞ்ச நாள் பண்ண பிறகு இந்த மகள் வந்து கன்சீவ் ஆகிட்டு இருக்காங்க. ரொம்ப ஆச்சரியம். அந்த குழந்தைய அபார்ட் பண்ணிட்ட பிறகு இன்னொரு குழந்தை வந்து உருவாகுது. அந்த போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தா அந்த மகளுக்கு இன்னும் 2 ட்வின்ஸு இருக்குதுன்னு சொல்கிறார் டாக்டர். எனக்கு 2 குழந்தை, இன்னும் 2 குழந்தை. பாருங்கள், எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். குழந்தையே இல்லாதவங்களுக்கு இப்போ 4 குழந்தை ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 2 குழந்தை திருப்பி கடவுளால் உருவாக்கப்பட்டது. பாருங்கள், நாம் எப்படி கருணை அன்போட இருக்கிறோமோ அப்படிப்பட்ட நமக்கு கர்த்தர் கருணை செய்து இரட்டிப்பான நன்மையால் நம்மளை முடிச்சு விட்டுருக்கிறார்.
பாருங்கள், குழந்தை இல்லாதவர்களுக்கு 4 குழந்தை ஆயிடுச்சு. உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் அன்புள்ளவர்களாக இருங்க, கருணை உள்ளவராக இருங்க. உங்கள் வாழ்க்கை கர்த்தர் மாற்றுவார். எப்படி அந்த மகளுக்கு 0வாக இருந்த அவர் வாழ்க்கை லேக்ஸ் கணக்கில் கவுண்டே கிடையாது, எப்படி மாற்றினாரோ, 1000 மடங்காக மாற்றினாரோ உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். அதான் வசனம் சொல்கிறது, நான் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவேன். உங்கள் வாழ்க்கையிலும் ஆசீர்வதிப்பார், பெருகவும் செய்வார். நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணி அவர் வழியில் நடங்க, அவரை நேசிங்க. அவரை இல்லாமல் ஒரு உண்மையான நேசம் இந்த உலகத்தில் இல்லை. இதுவரை நீங்கள் மனிதனை நோக்கி பின்பற்றி நடந்து கொண்டிருக்கலாம், அவர் தான் முக்கியம் என்று இருந்து கொண்டிருக்கலாம். அதனால் எந்த பலனும் இல்லை. உங்கள் வாழ்க்கை மாறிச்சா? அந்த கவலை அப்படியே தானே இருக்குது, அந்த கஷ்டம் அப்படியே தானே இருந்துச்சு. உங்கள் வாழ்க்கையை மாறணுன்னா நீங்கள் இயேசுவை முதலிடத்தில் கொண்டு வாங்க, அவர் வழியில் நடங்க, அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அடிக்கடி எனக்குள்ள சில விஷயங்கள் ஆண்டவர் பேசிகிட்டே இருப்பார். இதை இப்படி செய்யணும், அதை அப்படி செய்யணும், அதை நான் உடனே நிறைவேற்றுவேன். ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கலாம், அதை சொல்வார், எனக்கு இது ஒரு தவறான விஷயமா இருக்குது, இதை அவங்கள்ட்ட சொல்லு, இதை செய்யணும். ஆனால் உடனே அதை சொல்வேன். இதை நான் சொல்லும்போது சில பேர் அதை கேட்க மாட்டாங்க. அப்படி நிறைய விஷயங்களை எனக்குள்ளே உணர்த்துவார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை கூட நம்ம எதை பற்றி பேசலான்ட்டு சிந்தித்து கொடுக்கும்போது, இந்த குழந்தை இல்லாதவங்களை பற்றி பேசணும், அவர்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கணும், ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும், அவர் வேதங்களை மாற்றணும், இயேசு கிறிஸ்துனா யார், எப்படிப்பட்ட சொல்லணும்ன்ட்டு கர்த்தர் எனக்குள்ளே உணர்த்தியதால் இந்த டாப்பிக்கை நான் பேசுகிறேன். பாருங்க, உங்களுக்கு உண்டானவர், உங்களுடைய நேசர், உங்களுடைய நேசகுமாரன், உங்களுக்கென்றே தேவனால் தோற்றுவிக்கப்பட்ட நேசகுமாரன், உங்களுக்கு குமாரனை கொடுக்கத்தான் அவர் இருக்கிறார். அவர் அற்புதமான ஆசீர்வாதத்தினாலே, அவர் கிருபையாலே கர்ப்பத்தின் கனி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். அது ஹிந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ மக்கள் யாராக இருந்தாலும் சரி, அவரை நேசிங்க, அவரிடத்துல சென்று ஜெபிங்க. உங்கள் குறைவுகளெல்லாம் இயேசு கிறிஸ்து மகிமையினால் நிறைவாய் மாற்றுவார். இதை நான் சொல்ல, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தைகளால் சொல்லிவிட்டிருக்கிறார். அவர் வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அவர் வார்த்தைகள் உங்களுக்கு அற்புதமாய் மாறும். எப்படி நம்ம ஆண்டவர் அந்த காலத்திலேயே அற்புதங்களை செய்தாரோ, இப்போதே உங்களுக்குள்ளே இருந்து செய்து வருகிறார், செய்யவும் போகிறார். நீங்கள் அவரை உண்மையாக நேசிங்க, விசுவாசிங்க. உங்கள் வாழ்க்கை ஜெயமாய் மாறும். 0வாக இருக்கிற உங்கள் வாழ்க்கை 1000 மடங்கு அதிகமாகவா மாறும். மற்றவர்கள் கண்கள் காணும்படியாக, ஆச்சரியப்படும்படியாக உங்கள் வாழ்க்கை மாறும். எந்த இடத்தில் நீங்கள் அவமானப்பட்டீர்களோ அதே இடத்துல உங்கள் தலையை உயர்த்தும்படி, உங்கள் கண்ணீர்கள் துடைக்கும்படி, உங்கள் அவமானங்கள் நீங்கும்படி கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். நீங்கள் தொடர்ந்து அவரை ஃபாலோ பண்ணுங்கள், அவரை நேசிங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை நேசிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை காத்து வழி நடத்துவார். இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு கொடுத்து பேசும்படியாக அவர் கொடுத்த கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நான் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த புதிய நாளுக்கு நன்றியை துதிக்கிறோம் கர்த்தாவே.
நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த அற்புதமான நாட்கால் கண்டு கொடுத்ததாவே அம்சாமி. இதோ எத்தனையோ பேர்கள் பிள்ளை இல்லாமல் வாழ்க்கையில் இருண்டு கிடந்து சந்தோஷம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிற இச்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனையோ சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்கள் வாழ்க்கையிலே சாமி நீர் மகிழ்வியாய் இறங்கி அவர்களுக்கு குறைவுகளெல்லாம் நிறைவாய் கொடுங்க. குழந்தை பாக்கியமே இல்லை என்று சொன்ன உலகத்தின் மத்தியிலே ஒரு குழந்தையை நீர் ஆசீர்வாதமாய் அதிசயமாய் அவர் கருவில் உருவாக்கும் கர்த்தாவே. ஆம்சாமி, நீ செய்ய போகின்ற இந்த அற்புதமான இந்த மகிமைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனையோ சகோதர சகோதரிகளுக்காகவும் சாமி நன்றியோடு நினைக்கிறோம் சாமி. அவர்கள் குறைவுகளெல்லாம் நீ மாற்றுவீராக சாமி. அவர்கள் இன்னல்கள் சோதனைகள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீ எடுத்து போட்டு குடும்பத்தில் சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுங்க சாமி. சாமி, இதோ வாழ்க்கை முடிந்துவிட்டது, வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்று மன வேதனையிலே தவித்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோங்க கர்த்தாவே. அவள் வாழ்க்கையில் இன்று முதல் ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு மகிமையான சமாதானத்தை நீர் கொடுப்பீராக சாமி. நீர் அவளோடு வந்து கர்த்தாவே அவரை ஆசீர்வதிங்க சாமி. முன்னோக்கி கூப்பிடுவர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வசனத்தின்படி கர்த்தாவே. முன்னோக்கி கூப்பிடுவதற்கு நீர் பதிலை கொடுப்பீராக, ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. தொடர்ந்து நாம மகிமைப்படும்படியாக கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இதோ நிச்சயமாய் நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வசனத்தின்படி கர்த்தாவே. நீர் நிச்சயமாய் ஆசீர்வதித்து எங்களை பெருக செய்வேன் என்று விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. இந்த வார்த்தையை பேசும்படியே கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே. ஆசீர்வாதங்க தொடர்ந்து வழிநடத்துங்க, பலப்படுத்துவீராக. உங்கள் சமாதானம், கிருபை, ஆசீர்வாதம் எப்போதும் எங்களுக்கு கூட இருந்து வழிநடத்தும்படியாய் விரைவிலே எல்லாருடைய குறைவுகளும் நிறைவாய் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்கள் வாழ்க்கையிலே சந்தோஷம் கிடைத்து, குழந்தை பாக்கியம் கிடைத்து, அவர்கள் உமக்கு சாட்சி சொல்லும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழிநடத்துவீராக, ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கே துதிக்க மகிமை உண்டாவதாக. ஆமேன்.